போயிட்டு என்னோட ஸ்பிரிட் நான் பண்ணுது அதை அடிச்சு துரத்துது. மக்களே, அதாவது தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லி 2ஆம் பாகம் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான அதாவது அந்நிய பாஷையில பேசணும் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய மண்டலங்கள்லாம் அப்படியே இதாகும், கலகலக்கும் பலகலக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செகண்டுக்கு செகண்ட் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன பண்ணுதுன்னா, நான் அந்நிய பாஷைகள் அதிகமாக பேசிட்டு நான் நைட்டில் தூங்கினேன்னாக்கா அப்போ என்னோட ஆவி என்ன பண்ண இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போகுது. அது போல அந்நிய பாஷையில பேசினா ஆவிக்குரிய மண்டலத்துக்கே போகுதான் நைட்டு தூங்கினோடனே. என்னங்க சொல்றது? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லோருமாக நாம ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போனோம். ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போக கூடாது, புரியுங்களா இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, ஒபரி கபரிவா எல்லாரும் எடுத்து வாசிங்க, இல்லைன்னா நோட்ல எழுதிக்கோங்க. அந்நிய பாஷை பேசலாம். நாங்க அப்படியா என்ன ஒபரி கபரிபா சரியா? ஒபரி கபரிபா ஒபரி கபரிபா ஒபரி கபரிபா அப்படிங்கணும். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணிய வாய்க்குள்ள ஊத்திக்கணும். வாய்க்குள்ள ஊத்திக்கிட்டு பேசுவோம் பாத்தீங்களா, அதுதான் அந்நிய பாஷை. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னா வெத்தலை வாங்கிக்கோங்க, அதான் கரைச்சல்ல. வெத்தலையை வாங்கிட்டு ஒரு பாக்கு கோயில இதெல்லாம் போட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படி அதுதான் உளறல் பாஷை, புரியுதுங்களா? இந்த பாஷையை நைட்டு தோறும் கரெக்டா நைட்டு 12 மணிக்கு ஒவ்வொரு கபரிவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இது பண்ணீங்கன்னா தம்பி சொன்ன மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போவீங்க. ஒருவேளை நீங்க அந்நிய பாஷையில பேசல அப்படின்னு சொன்னா உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். ஆவிக்குரிய மண்டலத்துல இந்த உலகத்திலே இருப்பீங்க, புரியுதுங்களா? என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? சரி, ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போன பிறகு அண்ணன் தம்பி என்ன பண்றாரு அப்படிங்கிறத அவரே சொல்லுவார், கேட்போம். அது போய் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, என்னை எது லேசி கொண்டு வருது, எனக்கு எது மன அழுத்தத்தை கொண்டு வருது, எனக்கு வியாதி எது கொண்டு வருது. ஆவிக்குரிய மண்டலத்துல போன உடனே உங்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருது எது, நோயை கொண்டு வருது எது, லெசியை கொண்டு வருது எது, இப்படி பல காரியங்கள்லாம் இருக்கு பத்தியா. இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் நார்மலான மனுஷனே கிடையாதுங்க. இந்த போத என்ன தம்பி இருக்காப்புல நார்மலான ஆளே கிடையாது, புரியுதுங்களா? நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங் கிடையாது, புரியுதுங்களா? அவங்க எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள அப்படி போறது நாங்க நம்பணும். சரி சரி சரி. அதாவது இந்த தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேய் கதாநாயகியை கொண்டுட்டு போயிடும். இதெல்லாம் அப்படியே பார்த்து அப்படியே காட்சி அமைப்பெல்லாம் பார்த்து ஒரே பேய் படமா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பேய் படமா பார்த்து உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே டக்குன்னு இந்த மண்டலத்துல இருந்து இன்னொரு ஓசன் மண்டலம், புரியுதுங்களா? ஓசோன் மண்டலத்துல இருந்து நேரா அப் டு பாட்டம் 3வது வளிமண்டலம், புரியுதுங்களா? வளிமண்டலத்துக்குள்ள போயிட்டு நேரா உங்களுடைய பிரச்சனைக்கு, மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன, உங்களுடைய நோய்க்கு காரணம் என்ன, இவைகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சரி அதுக்கு கூட விளக்கத்தை கேட்டுருவான். என்ன சொல்றான்னு கேட்போம். அந்த ஆவிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்னோட ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அதை அடிச்சு துரத்துது. அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல போயிட்டு அவருடைய ஸ்பிரிட் என்ன தெரியுமா? இந்த மெடிக்கல் ஷாப்ல வச்சிருப்பாங்க, அந்த ஸ்பிரிட் கிடையாது, அந்த ஸ்பிரிட் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹோலி ஹோஸ்ட், அதாவது ஹோஸ்ட் மாதிரி நீங்க நினைக்க கூடாது. ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா சர்ச்சிக்கல் ஸ்பிரிட் அப்படிலாம் நினைக்க கூடாது. அவருடைய ஸ்பிரிட், உள்ளான ஸ்பிரிட், ஆவி இருக்கு இல்லையா? அந்த ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போய் மடக்குன்னு இதெல்லாம் கொண்டு வர்றதை பூராத்தி அடிச்சு முறுக்கி தகர்த்து போட்டு, அப்பா சார் எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருப்பான் போல் இருக்கப்பா, ஆண்டவரே அசந்து போற மாதிரி பயங்கரமான வித்தக்காரனா இருப்பா போல் இருக்கு. பல படங்களை பார்த்திருப்பா போல் இருக்கு. என்ன கண்டம் விட்டு கண்டம், புரியுதுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில காரியங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் டிராவல் பண்ணுவாங்க தெரியுமா? டைம் டிராவல், அதாவது இங்க இருந்து 1996ல ஒருத்தர் இங்க இருப்பாரு, அங்க அங்க இருந்து இன்னொருத்தர் வருவார். அப்படி வரும் இல்லையா? அதை என்ன சொல்றது, ஒரு அமானுஷ்ய காரியத்துக்கு கூட போறது. ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய உலகம், உலகம், புரியுதுங்களா? ஆவிக்குரிய மண்டலத்துக்கே போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. சார் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த நோய் வர்றது, அதுக்கப்புறம் மன அழுத்தங்கள்லாம் வருதுலாம் இந்த ஸ்பிரிட்டு, இவருடைய ஸ்பிரிட்டே போய் வேலை செய்யலாம். எவ்வளவு பெரிய ஆளு பாஷா, அப்பா நம்ம எல்லாம் எவ்வளவு கோமாளி மாதிரி இருக்கும் பதிலா. இதெல்லாம் படுத்தீங்கன்னா அந்த மாதிரி போகணுங்க, நம்மளாம் அப்படி போகணும், புரியுதுங்களா? நம்ம ஸ்பிரிட் அப்படியே டக்குன்னு மேல போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓசோன் மண்டலத்துல இருக்கக்கூடிய ஓட்டையை கூட அடைக்கிறதுக்கு நமக்கு உண்டு, தெரியுதுங்களா? அப்படியே டைம் டிராவல் பண்ணி நேர மண்டலம் விட்டு மண்டலம், சந்திர மண்டலம், புரியுதுங்களா? சந்திர மண்டலத்துல போயிட்டு அதுக்கு தாண்டி போனீங்க அப்படின்னா நிலாவுல பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வடை சுட்டதை அவங்கள்ட்ட 2 வடையை சுட்டுட்டு நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு ஆந்த வேலை நம்ம சூரியன் கிட்ட போறோம். சூரியன்கிட்ட போயிட்டு நேரா லோசா
அந்த சூரியனை வந்து எப்படின்னா அப்படியே ஒரு திருக்கணும்னா குறைஞ்சிரும். இப்ப வெயில் பயங்கரமா அடிக்கு, நாம அப்படியே போயிட்டு டைம் டிராவல் போயிட்டு நம்ம ஆவியை கொண்டுட்டு போய் நேரா ஓசோன் மண்டலத்துல ஓட்டையை அடைக்கிறோம், அப்படி பண்றோம் வைக்கிறோம். இனிமேல் அதை பார்த்துக்கோங்க. நம்மலாம் ஆவி, அதாவது எப்படின்னு கேட்டீங்க, அந்நிய பாஷை பேசாதனாலதான் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள போக முடியல, புரியுதுங்களா? அதனால கவனமா இருங்க மக்களே. சும்மா போட்டுட்டு நீங்களே என்ன போட்டுட்டு ஒவ்வொரு கபரிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க போங்க, உங்களை எவ்வளவு நல்லவன் நான் நினைச்ச பார்த்து கொண்டிருக்கிற நபர். என்னங்க போங்க. பாத்தீங்களா? சரி சரி சரி, தவிர்க்க முடியாத ஒரு இதா இருக்காங்க. சாதாரணமான ஆட்களா இருக்க முடியாது. எல்லாம் நம்மளை பாக்குற ஆட்கள் கூட அப்படித்தான் இருப்பாங்க போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. சரி, தம்பி மேல சொல்லுங்க தம்பி. வேற என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. அவ்வளவு பயங்கரமான செய்கைக்காரரா இருப்பார் போட்டிருக்கு. சரி, ரைட்டு, போட்டோம். அதோடைய பவர்களெல்லாம் எடுத்து போடுது. அதனால தான் நாம் எதை பேசணுமா, அந்நிய பாஷைகள். அப்போ அந்நிய பாஷைகளை பேசுறது என்னன்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பார்ட்னர் ஆயிடுறீங்க. வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பாஷையை பேசணும் அப்படின்னு தம்பி சொல்றாப்புல. அது போக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பார்ட்னரா வந்துடுறாராம். பாத்தீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்நிய பாஷையில கத்துக்கிடுவீங்களா மாட்டீங்களா? இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு கடன் காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மன அழுத்தம், பல காரியங்கள். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஒரே காலுங்க அன்பாவே நேசிக்க மாட்டேங்கா, அன்பாவே செலுத்த மாட்டேங்கிறா, வைக்க மாட்டேங்கிறா. எதை கெடுத்தாலும் அது இதுங்க, அது இல்லை இது இல்லை, ஆணை இல்லை அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா. நீங்களா யாருடா? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது டக்குன்னு அந்நிய பாஷையில பேசுறோம். அந்நிய பாஷையில பேசிட்டீங்கன்னா ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நம்ம போயிருவோம். அதுக்கு அடுத்ததாக பார்ட்னர், பயங்கரமான பார்ட்னர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்ட்னரா எடுத்துக்கலாம். எப்படி நம்ம என்ன பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்ட்னர் ஆக்குறாங்களாம். பார்ட்னர் இந்த வரங்களையே கொடுக்கறது அவருதான். வரங்களில் பல வகை. பரிசுத்த ஆவியானவர் தான் ஆண்டவர். ஆண்டவரே பார்ட்னர் ஆயிட்டாங்க. ஐயோ கடவுளே கடவுளே, எங்க இருந்துதான் வர்றாங்கன்னு தெரியல. திணுசா வர்றாங்க. ஐயோ, நம்ம வந்து கிரகிக்க முடியாத ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து யோசிக்கும், ஏதாவது நம்ம மன அழுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளதான் காரணம். புரியுதுங்களா? மன அழுத்தம் வர்றது, நோய் வர்றதெல்லாம் நம்ம தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ஆவியை போய் நம்ம என்ன பண்ணணும், அந்நிய பாஷையில பேசிட்டு தூங்கிடணும், படுத்துடணும். படுத்த உடனே அமானுஷ்ய சக்தி மூலியமாக நம்மளை கொண்டு அந்த மண்டலத்துக்குள்ள போகும். அந்த மண்டலத்துக்குள்ள போயிட்டு இந்த மன அழுத்தம் கொண்டு வரக்கூடியது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கடன்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதிக ஆசையினால வாங்கி வச்சுக்க முடியுமா? அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு அந்த மண்டலத்துக்கு போனோம்னு வைங்க, இந்த பிசாசை அடிச்சு நொறுக்குறோம். நொறுக்குல உடனே ஆவியானவர் நமக்கு பாட்டார மாதிரி. புரியுதுங்களா இல்லையா? நாம அதாவது இதுங்க, இது சாப்பிடுற சாப்பாடுனால நோய்கள் வருகிறது. சரியா? சாப்பிடுறதுனால நோய் வருது. நேரத்துக்கு நேரம் சாப்பிடாம அப்படியே வைத்த காய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அல்சர் வியாதி வருகிறது. நோய்கள் வருவதற்கு காரணம் நாமளே வர வைத்துக் கொள்கிறது. புரியுதுங்களா? இதனால வந்துட்டு இது ஒரு ஸ்வீட்டா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? அது போக மன அழுத்தம் அப்படிங்கிற காரியம் இருக்கு தெரியுமா? நாம வந்து ஏதாவது ஒரு வகையில நாம வந்து அடுத்தவங்களை ஹைட் பண்ணிருப்போம். ஆனா அடுத்தவங்க நம்மளை ஹைட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மன அழுத்தம் வந்துடும். நாம அடுத்தவங்களை எடுத்துரிச்சு பேசுவோம். ஆனா அவங்க எடுத்துரிச்சு பேசினா உடனே ஐயோ ஃபீல், உடனே போட்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாடலை பாடிக்கிட்டு அப்படியே வேண்டி கக்கத்துல கைய வச்சுக்கிட்டு சோகமா இருக்கிற மாதிரி நம்மளாவே மண்டை வளர எடுத்துக்கிறோம். குறித்து கவலைப்படாதன்னு இருக்கு. இவன் வேண்டுமென்றே நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு கவலைப்பட்டு இருப்பான். புரியுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை குறித்து கவலைப்படுகிறதால் ஒருவர் சரீரத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வேணுக்குன்னே கவலைப்படுவான். புரியுதுங்களா? நாளைக்கு என்ன ஆகும், நாளான்னைக்கு என்ன ஆகும், ஐயோ அங்க கொடுக்கணுமே பைசா, இங்க கொடுக்கணுமே, இவெல்லாம் கடனே இவனே வாங்கிட்டு இவனே மண்டையில ஏற்றிக்க வேண்டியது. மண்டையில ஏற்றிக்கிட்டே இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தத்தை கொண்டு வந்துக்கிறது. இவனா போற மன அழுத்தத்தை கொண்டு வருது. அது பாட்டுல போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? மன அழுத்தம் கடன் கொடுக்கறதுக்குன்னு வேணுக்குன்னு வர்றதுக்கு ஆள் இருக்கும். தாராளமாய் கொடுக்கக்கூடியது இருக்கும். எல்லாத்தையும் மன அழுத்தம் ஓடியா, என் ஃப்ரெண்டு தான்டா மன அழுத்தம், வா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ, கடனா வாப்பா இஎம்ஐயா கொண்டா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க வேண்டியது. வச்சுக்கிட்டு மண்டையில கோளாராக்கிட வேண்டியது. மண்டையில கோளாராயிட்டு ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்படிதான் சோதனை கொடுக்குறாரு, ஐயோ ஆண்டவர் நல்ல ஆண்டவரே இல்லைங்க, ஏசு கிறிஸ்து அடிய பாஜ எல்லாமே நம்மளால வருது. அது போக ஆண்டவர் ஒன்றும் அமானுஷ்ய சக்தியை நமக்கு கொடுக்கல. புரியுதுங்களா? இப்படி இந்த அதாவது டைம் டிராவல் பண்ணி அப்படி போறது, சொப்பனம் காண்பாங்க. பரலோக ரகசியத்தை தெரிந்து உள்ள சொப்பனம் காண்பார்கள்.
புரியுதுங்களா? தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அங்க நம்ம கிட்ட பைபிள் முதல்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதன் மூலியமாக இடைப்பட்டு அநேக பரிசுத்த ஆவியானவருக்குள்ள செயல்பட்டு அந்நிய பாஷையில பேசினாங்க. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரங்கள்ல கலிலேயர் ஒரு ஒரு இதுல கூடுறாங்க, ஒரு வீட்டுல கூடுறாங்க. ஒருமனப்பட்டு கூடும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அக்னி நயமான நாவ எல்லாருக்குமாக கொடுக்கிறார். கொடுத்ததுனால அவர்கள் பற்பல பாஷையில் பேசினார்கள் அப்படின்னு. அப்ப பற்பல பாஷையில் பேசினார்கள் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாருங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் பேதுரு சொல்லியிருப்பாரு. அதாவது ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், அவர்தான் தேவனுடைய குமாரன், உங்களுக்காக வந்திருந்தாரு, நீங்க விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ கலிலேயர் வந்து பற்பல பாஷையை பேசும்போது என்ன ஆயிருக்கும்? மனம் திரும்புங்கள், அவருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லியிருப்பாரு. நான் தான் அந்த தேவன், நான் தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், மேசியாவாக நான் தான் வந்தேன் உங்களை மீட்கும்படியாக. புரியுதுங்களா? ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேலருக்காக வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளல. அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புறஜாதிக்கு அது வருகிறது. புரியுதுங்களா? இஸ்ரவேலர்களுக்காக வர்றாரு. முதல்ல அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட், ரெண்டாவது தான் புறஜாதியினருக்காக நமக்கு. அப்போ இத வந்து கலிலேயர்கள் என்ன சொல்லிப்பாங்க? ஐயோ, இவன் வந்து ஒருத்தன் வெறி கொண்டு பேசுறான், ஒருத்தன் வந்து மனம் புத்தி பேதலித்த மாதிரி பேசுகிறானே, ஒருத்தர் நம்ம ஜென்ம பாஷையை பேசுறாங்களே, எப்படிங்க, எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பிரமித்திருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பற்பல பாஷையை பேசுறதுக்கே பல காரியங்களை கொடுக்கறதுக்கு காரணமே அந்த 3000 பேர் ரசிக்கப்படுவது அவருடைய திட்டம். 10,000 பேர் கூடுனதுல 3000 பேரை தட்டி தூக்கி இருக்காரு இந்த அந்நிய பாஷையின் அடிப்படையில. அப்போ அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் இந்த மாதிரியான உபரி கபரிபா அப்படின்னு கலகத்துக்கு தேவனா இல்லாமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். என்னிடத்துல பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஒபரி கபரிபா ஒபரி கபரிபா, இப்படி ரிபா 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 ரிபல வந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அதாவது சும்மா அப்படியே கோல்மால் பண்ணி பேசுற ஆண்டவர் கிடையாது. அமானுஷ்யமா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோமோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. எல்லா விடுதலையும் இதாயிரம் வச்சிரும். நமக்கு ஒரு ப்ரொடெக்ட், நமக்கு நம்மளுக்குள்ள இருந்து இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ண, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான 10 காரியங்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் ரட்சிப்புக்கு தேவையான 10 காரியங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா மரண ஒழிந்து சாட்சிகளாக வாழ வைப்பார். அதே போல ஒரு விஷயத்த செய்ய போறாரு, இந்த உலகத்துல செய்ய போறாருன்னா சொப்பனம் வாயிலாக சொல்வார், வைப்பாரு. அதுக்காக இந்த மாதிரி செய்வாரு அப்படின்னு சொன்னா ஆகாத ஒரு படிப்புல. சரி, நீங்க கேட்பீங்க 1 கொரிந்தியர் 14வது 2வது வசனத்திலே, அதாவது பக்தி விருத்தி, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானே, அது வசனம் இருக்குல்லாங்க, அது அது இந்த அடிப்படை தானே. பக்தி விருத்தின்னா என்ன? அது கூட 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்கள் நாவினால் தெளிவாக பேசிட்டீங்கன்னா அவன் குத்தப்பட்டு பக்தி விருத்தி அடைவானே. இந்த பக்தி விருத்தி அடைகிறதுங்கிறது என்னது? பாவத்திலிருந்து மனம் திரும்புவது, பூரண ரட்சிப்பை பெறுவது. ஒரு விஷயத்த நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுடைய பாவத்தை, உள்ளான காரியங்கள்ல நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க வந்து நான் உங்க பாஷையில நான் சொல்றேன் அப்படின்னா, குத்தப்பட்டு இயேசு முன்னால நிப்பான். பரிகாரி எப்படி தன்னை அடித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நின்னான் பாத்தீங்களா, அவன் செபிச்சான் பாத்தீங்களா, அது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள உணர்த்தப்பட்டு என்னது, அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி விருத்தி அடைகிறான். அப்ப தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னா நான் ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகிறேன். இப்பதான் இது பண்ற வைக்கிறேன்னு வைங்களேன். அப்போ அங்க நான் வந்து என்னுடைய பாவ அறிக்கை, பலவிதமான காரியங்கள் பிறருக்கு கேட்காத வண்ணம் நான் பாவ அறிக்கை செய்யறேன். பாவ அறிக்கை செஞ்சா பரலோக ரகசியம் இடத்துல வருது. நீ அன்பு செலுத்தணும், உன்னுடைய இருக்கிறத விட்டு தழித்ததுக்கு கொடு, அநேக காரியங்கள் வரும். இதுதான் பக்தி விருத்தி. பாவத்திலிருந்து மனம் திரும்புவதுதான் ஒரு மனிதனுடைய பக்தி விருத்தியினுடைய அடையாளமாக இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவரே உபரிக்க பரிவா, வாட் இஸ் நான்சென்ஸ்? எங்க இருந்துடா வர்றீங்க? எங்க எங்க படிக்கிறீங்க? இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலம் பாவிக்குரிய மண்டலம்னு இருக்கா? ஆண்டவர் எப்பொழுது வந்தாரோ, நமக்குள் வாசம் பண்ணினாரோ, அப்பொழுதே எல்லா விதமான விடுதலைகளும் உண்டாயிடுச்சு. நாம கடனாளி ஆகுவதும் மன அழுத்தத்துக்குள்ள போறதும் பலவிதமான காரியங்களோட போறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள முழு மூச்சா இல்ல, ஆண்டவருக்குள்ள வெளியே போயிட்டீங்க, அதனால வேதனையை கொண்டு வந்துட்டீங்க. புரியுதுங்களா? கெட்ட குமாரன் எப்படி போயிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு போன பிறகு தவிட்டு அள்ளி திங்கிற மாதிரி வந்தது, அவரா எடுத்துக்கொண்டது. புரியுதுங்களா? ஆண்டவரா இது பண்றது இல்ல, அவனாக எடுத்துக்கொண்டு வேதனையை இது பண்ணா, தவிட்ட திங்கிற அளவுக்கு ஒரு மன அழுத்தம் வந்துருச்சு. சாப்பிடுறதுக்கு பசிக்கு இது இல்லாம போயிருச்சு. அவன் சொத்துடையவனாக, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தகப்பனுடைய பங்கு இருந்தது, அந்த பங்கெல்லாம் வித்து போட்டான். சோ ஒரு மனுஷன் வந்து நீங்க மன அழுத்தத்துக்குள்ள போறீங்கன்னா ஏச விட்டு தாண்டிட்டீங்க. புரியுதுங்களா?
நீங்க கடனா இது வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா கடவுளை விட்டு போயிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு போயிட்டீங்க. அதனால அது அதிக ஆசையினால போயிருங்க. சோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இந்த மாதிரியான கள்ள போதனைக்கு எச்சரிக்கையாக பயணிங்கள். வேற